சிஸ்டம்ஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா ப்ளூடூத் அண்ட் யூஎஸ்பி போர்ட்டோட இது வரும் உங்களுக்கு. இதுல இன்னொரு அட்வான்ஸ் ஃபங்க்ஷன் பாத்தீங்கன்னா மைடாக்னு ஒரு ஃபெசிலிட்டி இருக்குது. இந்த மைடாக்கோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னா இந்த பட்டன் நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா டாக் ஓபன் ஆகும் உங்களுக்கு. இந்த டாக்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மொபைல்ஸ் இங்க செட் பண்ணிக்கலாம். கைபேசி வைக்க முடியும். ஆமா சார். இதனால என்ன அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா பார்க்கலாமா? தாராளமா சார் வச்சுக்கலாம். கண்டிப்பா சார். ஸ்கிரீன்ஸ் நீங்க செட் பண்ணிக்கலாம் நீங்க. சோ இப்போ நீங்க ஜிபிஎஸ் நேவிகேட் பண்ணிட்டு நீங்க மொபைல் மூலமா பார்த்துட்டு இருக்கலாம். பாதைகள் வேணும் அப்படின்னா நம்ம இத பார்த்துட்டு நம்ம ட்ரை பண்ணிக்கலாம். நம்ம ரியர்லயே வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்கும் உங்களுக்கு. வித் உங்களுக்கு பவர் அவுட்புட்டோட இருக்கும் உங்களுக்கு. சப்போஸ் நீங்க சார்ஜர்ஸ் வேணாலும் நம்ம சார்ஜர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் பக்கத்துலயே பாத்தீங்கன்னா யூஎஸ்பி போர்ட் இருக்கும் உங்களுக்கு. சாங்ஸ் நீங்க அப்படியே ப்ளே பண்ணிக்கலாம். ஆமா இங்க இருக்கு பாருங்க. ரைட் சைடுல இருக்க யூஎஸ்பி போர்ட். ஆமா கேபிள் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க கொடுத்திருக்கீங்க. இது ஒரு புதுசா இருக்கு இது பாக்குறது. கண்டிப்பா. வேற என்ன விஷயம் இதுல வந்து பாத்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸ். இப்ப டைட்டானியம் அண்ட் டைட்டானியம் ஆப்ஷனுக்கு டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வரும் உங்களுக்கு. இது டைட்டானியம் வெர்ஷன். இதுல வந்து பாத்தீங்கன்னா டிரைவர் அண்ட் கோ டிரைவர் வரும் உங்களுக்கு ஏர் பேக்ஸ். இதுல நம்ம டைட்டானியம் ஆப்ஷனல் இன்னொரு வெர்ஷன் இருக்கு. சோ அந்த மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா 6 ஏர் பேக்ஸ் வரும் உங்களுக்கு. கர்டன் ஏர் பேக்ஸ். தென் அதுல வந்து பாத்தீங்கன்னா 2.5 MFD ஸ்கிரீன் சொல்லுவாங்க உங்களுக்கு. அதுல வந்து பாத்தீங்கன்னா வித் சிங்க் ஆப்ளிகோட இருக்கும் உங்களுக்கு. சோ அது என்ன அட்வான்டேஜ்னா நம்ம மொபைல் ஷேர் பண்ணிக்கலாம். நம்ம சப்போஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட நீங்க கனெக்ட் பண்ணணும். இப்போ கால் கார்த்திக்னா நேம் சொன்னீங்கன்னா போதும். வித் நேம் அண்ட் நம்பர்ஸோட உங்களுக்கு டிஸ்ப்ளே வரும் உங்களுக்கு. ஜஸ்ட் நீங்க அப்படியே பேசிக்கலாம் நீங்க. நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம மாற்றி அமைச்சுக்க முடியும். ஏசி போர்டு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஏசி எப்பவுமே ஃபர்ஸ்ட் கூலிங் சொல்லுவாங்க. ஏன்னா இது வந்து டியூவல் ஏசி. இது உங்களுக்கு HV ஏசின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இதோட என்ன இதுல ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா 3 மோட்ஸ் இருக்கு உங்களுக்கு. ஏசி ஆன் அண்ட் ஆஃப் இருக்கு உங்களுக்கு. தென் ஆட்டோ மோட் இருக்கு உங்களுக்கு. தென் அகைன் ஒன் மோர் மோட் பாத்தீங்கன்னா மேக்ஸ் ஏசின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு. இந்த ஆட்டோ மோட் பாத்தீங்கன்னா வெஹிக்கிள்ல வெளியில என்ன உங்களுக்கு அந்த கிளைமேட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா சென்ஸ் ஆயிடும் உங்களுக்கு. சப்போஸ் இந்த மேக்ஸ் ஏசி பாத்தீங்கன்னா அதை விட ஃபாஸ்டா கூலிங் உங்களுக்கு. வெஹிக்கிள் ஒரு 2-3 ஹவர்ஸ் ஃபுல்லா வெளியில நின்னுச்சு நீங்க டக்குன்னு உங்களுக்கு கூலிங் வேணும் அந்த மாதிரினா ஜஸ்ட் நீங்க மேக்ஸ் ஏசி பிரஸ் பண்ணிட்டாங்க போதும். இதுல ஃபாஸ்டா கூலிங் உங்களுக்கு. ஃப்ரண்ட் அண்ட் ரியர் கூலிங் சீக்கிரமா வந்துடும் உங்களுக்கு. குறிப்பிட்ட ஒரு நிமிடத்துக்குள்ளேயே வந்து ஆமா சார் ரீச் ஆயிடும் உங்களுக்கு ஏசி உங்களுக்கு. பல புது விஷயங்கள் கொண்டு வந்திருக்கீங்க. அதே மாதிரி லெக் ரூம் பத்தி சொல்லுங்க. இந்த இருக்கை இத பத்திலாம். கண்டிப்பா சார். இதோட வீல் பேஸ் பாத்தீங்கன்னா 2491 mm சொல்லுவாங்க உங்களுக்கு. சோ இதனால என்ன அட்வான்டேஜ்னா உங்களுக்கு லெக் ரூம் ஃப்ரண்ட் அண்ட் ரியர் பாத்தீங்கன்னா ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. ரியர் பேசஞ்சர் சரி ஃப்ரண்ட் பேசஞ்சர் சரி ரொம்ப கம்ஃபர்ட்டா இருப்பாங்க உங்களுக்கு லெக் ரூம் வைஸ் இதெல்லாம் உங்களுக்கு. நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. இப்போ இதோட வண்ணங்களை பொறுத்த விலையை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா சார். மகிழ்ந்த வெளியில ஒரு தடவை பார்த்துட்டு பேசலாமா? வாங்க சார். ஃபோர்ட் ஆல் நியூ ஃபிகோ மகிழ்ந்த பத்தி நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு. ஒரு வாடிக்கையாளரா பல கட்டங்கள்ல எனக்கு ரொம்ப அருமையா விலைக்கு சொன்னீங்க. இப்ப அது விலைன்னு பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக் இருக்கு, மேனுவல் இருக்கு, பெட்ரோல் டீசல் நிறைய வகைகள் இருக்கு. விலை வந்து பத்தி சொல்லுங்க. பெட்ரோல் ஸ்டார்டிங் எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4.38ல இருந்து இருக்கு உங்களுக்கு. அப் டு பாத்தீங்கன்னா 5.87 இருக்கு. எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் எண்ட் ஆகுது உங்களுக்கு. இதே ஆட்டோமேட்டிக் வெர்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7.05ல இருந்து எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு. சப்போஸ் நீங்க டீசல் இருக்கிறீங்க, டீசலோட எக்ஸ் ஷோரூம்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட் வித் 5.40ல இருந்து இதுல இருக்கும் உங்களுக்கு. நம்மளோட தேவைக்கேற்ற மாதிரி மாற்றி அமைக்கும் போது மாடல் மாறிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா இதோட ஃபங்க்ஷன்ஸ் பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் பேஸ்ல இருந்து ஆரம்பிக்கும் உங்களுக்கு. மாடல் பேஸ், ஆம்பியன்ட், ட்ரெண்ட் பிளஸ், டைட்டானியம் அண்ட் டைட்டானியம் ஆப்ஷனல்ஸ் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் செப்பரேட் ஆகும் உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க கொடுக்குறீங்க. நிறைய விஷயங்கள் பேசியாச்சு. என்னதான் பேசினாலும் வண்டி ஒரு தடவை ஓட்டி பார்க்கும்போது கூடுதலான ஒரு அனுபவம் கிடைக்கும்ல. கண்டிப்பா பார்க்கலாம். வாங்க பார்க்கலாம். இப்ப நானும் செந்திலும் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஃபோர்டு நியூ ஃபிகோ பத்தி பேசியாச்சு. பார்க்கும்போது அவ்வளவு அருமையா இருக்கு, படிக்கும்போது அவ்வளவு ஆசையா இருக்கு. ஆனா வண்டி ஓட்டி பார்க்கும்போது இன்னும் புது புது விஷயங்கள் கிடைக்கலாம். ஓட்டி பார்த்துட்டு இன்னும் பல என்னென்ன விஷயங்கள் அப்படின்றத நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். போலாமா? ஃபோர்டு நியூ ஃபிகோ இந்த மகிழ்ந்த பத்தி நிறைய விஷயங்கள் பேசியாச்சு, பார்த்தாச்சு. இப்போ ஓட்டி பார்க்கறது மட்டும் தான் ஒரே ஒரு குறை மட்டும் தான். ஓட்டி பார்த்துட்டு என்ன விஷயம் சொல்றேன். போலாமா? இப்ப நம்ம ஃபோர்ட் நியூ ஃபிகோல வண்டி ஓட்டிட்டு இருக்கோம். ஓட்டும் போது எனக்கு நீங்க ஒரு சின் டெக்னாலஜி சொன்னீங்க. உள்ள அவ்வளவு சத்தமே இல்லையே, அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா இது வந்து பாத்தீங்கன்னா இன்ஜின் வந்து பாத்தீங்கன்னா உள்ள நாய்ஸ் லெவல்ஸோ இல்ல வைப்ரேஷன்ஸோ அந்த மாதிரி எதுவும் இருக்காது இதுல உங்களுக்கு.
தென் அந்த சிங்க் ஆப்ஷன் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னு சொல்லியிருந்தேன் நான். சிங்க்ன்றது இது உங்களுக்கு சிங்க் கொடுத்துருக்கீங்களா, இது வந்து மைக்ரோசாஃப்ட் இது உங்களுக்கு அந்த 108 கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் இன் கேஸ் ஆஃப் எனி கூல் ஆக்சிடென்ட்ஸ் அந்த மாதிரி பார்ட்ஸ்லாம் உங்களுக்கு. இந்த வீக்ல பொறுத்த வரைக்கும் நம்ம டைட்டானியம் அண்ட் டைட்டானியம் ஆப்ஷனல் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த போர்ட் மைக்கின்னு ஒரு ஆப்ஷன் வரும் உங்களுக்கு. போர்ட் மைக்கி என்னன்னா நம்மளுக்கு வந்து டோட்டலாக 2 கீஸ் வரும் உங்களுக்கு. ஒன்று வந்து மேனுவல் கீ, ஒரு ரிமோட் கீ உங்களுக்கு. இந்த கீஸ்ல எதுனா ஒரு கீஸ் வந்து நீங்க மைக்கியா நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். நீங்க சூஸ் பண்ணிட்டு மைக்கின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் உங்களுக்கு. அந்த மைக்கி ஆப்ஷன் ஃபோல்டர்ஸ்ல போயிட்டு மைக்கி நீங்க கொடுத்துட்டீங்கன்னா இன்கேஸ் உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இல்லை டிரைவர்ஸ் அந்த மாதிரி யாருக்கிட்ட வெஹிக்கல்ஸ் நீங்க கொடுக்குறீங்கன்னா அவங்களால செட் பண்ணலாம். நம்ம ஸ்பீட் லிமிட் செட் பண்ணிக்கலாம். ஃபோர்டு நியூ ஃபிகோ. ஃபோர்டை பத்தி நமக்கு தெரியும், ஃபிகோ பத்தி நல்லா தெரியும். ஆனா அந்த நியூ ஃபிகோ பத்தி இன்றைக்கு நிகழ்ச்சியில முழுவதும் நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தாச்சு, பேசியாச்சு. அதுவும் செந்திலும் ஓட்டி பார்த்தாங்க, நானும் ஓட்டி பார்த்தேன். நம்மளோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நல்ல மகிழ் இந்த ஃபோர்டு நிறுவனம் நம்மளுக்கு வீடும் கொடுத்துருக்காங்க. அதுவும் நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு விலைக்கு நம்ம என்னென்ன விஷயங்களை எதிர்பார்ப்போம் அதை விட கூடுதலா பல விஷயங்களை சேர்த்து இந்த நியூ ஃபிகோல கொடுத்துருக்காங்க. எல்லாருமே வாங்கி அனுபவிக்க போறீங்க. அதுக்கு முன்னாடி இந்த சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி வந்து ஒரு சோதனை பாருங்க, அதை பெரிய ஆளும் போட்டு பார்க்கலாம். சரி, மீண்டும் அடுத்த வாரம் இதே மாதிரி மற்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.